அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன் பிறந்த சகோதரர், இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித். அந்த அமைதியான சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹசன் என்று அழைக்கப்பட்ட கைஸ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஸஹம் கிளையில் ஹுதாஃபா இப்னு கைஸ், தமீமா பின்த் ஹுர்தான் என்ற தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா, குனைஸ் இப்னு ஹுதாஃபா ஆகியோரின் அன்பு சகோதரர் ஆவார்கள். மக்காவின் ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களின் அடக்குமுறை நெருப்பாக தகிக்கத் தொடங்கிய காலம் அது. தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக முஸ்லிம்கள் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. இதனால் இவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை முறையோடு கற்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களிடமிருந்து நேரடியாக கற்ற பல விடயங்களை வாழ்வில் அமுல்படுத்துவதில் மகிழ்ச்சி கண்டார்கள். சில காலங்களுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து வந்த புதிய இஸ்லாமிய தலைமுறைக்கான ஒரு சிறந்த சஹாபியாக குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை செதுக்கி வாழ்ந்த இவர்கள் மதீனா நகரிலேயே இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை தொட்ட, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, குர்ஆனின் நறுமணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் சுமந்து நின்ற கைஸ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.